இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினால இதுவரைக்கும் நம்ம நடத்தினவர் இன்னமும் நடத்த வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இங்கே நாம் கவனித்து பார்க்கும் பொழுது, அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய சிசுகளை பார்த்து சொன்னார். இந்த நாளிலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 23ஆம் வருஷத்திலிருந்து 24ஆம் வருஷத்திற்கு அக்கறையோடு நம்முடைய ஆண்டவர் அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். அக்கறையின் அனுபவம் அல்லது முந்தைய அனுபவம், இக்கரையின் அனுபவம் என்னவென்றால், எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வேதனையோடு, துக்கத்தோடு, கண்ணீரோடு 430 வருஷம் கஷ்டப்பட்டார்கள், கண்ணீர் விட்டார்கள், கர்த்தர் நோக்கி முறையிட்டார்கள், பெருமூச்சு விட்டார்கள். அந்த பெருமூச்சை கர்த்தர் கேட்டே ஆண்டவர் சொன்னார், உன் கண்ணீரை கண்டேன், உன்னுடைய கூக்கரலை கேட்டேன், உன்னுடைய பெருமூச்சை நான் பார்த்தேன் என்று சொல்லி மோசே என்கிற தேவ மனிதனை அனுப்பி இக்கரையிலிருந்து அக்கறை வருவதற்கு அவர்கள் செங்கடலை கடக்க வேண்டியிருந்தது, மாராவின் கசப்பான அனுபவத்தை கடக்க வேண்டியிருந்தது, யோர்தானை கடக்க வேண்டியிருந்தது, எரிகோவை கடக்க வேண்டியிருந்தது. எல்லாவற்றையும் கடந்து முடிவிலே வாக்கு பண்ணப்பட்ட கானானுக்கு போய் சேர்ந்தார்கள். அவர்களை கொண்டு வந்த அதே தெய்வம், அதே ஆண்டவர் அன்றைக்கு சீசர்களுக்கு அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி அவளை அழைத்து கொண்டு வரும்போது, படகிலே வரும்போது என்ன நடந்தது என்று வாசித்து பார்க்கும் பொழுது, பலத்த காற்று, கடலில் பயங்கரமான அலை மோத ஆரம்பிற்று. அப்படி மோத ஆரம்பித்த போது அந்த சீசர்கள் சொன்னார்கள், ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று சொன்னார். இந்த 24லையும் கூட நாம் அக்கறைக்கு போகிற வழியிலே சில சமயங்களிலே காற்று வரலாம், நமக்கு கடலுடைய அலையும் நம்முடைய வாழ்க்கையில் மோத வரலாம். ஆனால் நம்மோடு கூட இருக்கிறவர் என்ன சொல்ல வந்தார்? உலகத்தின் சகல நாட்களையும் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மோடு கூட இருக்கிறபடினால நாம் எந்த அலைக்கும் எந்த புயலுக்கும் நாம் பயப்பட வேண்டியது அவசியமில்லை. ஆகவே 90ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை கவனித்து பார்க்கும் பொழுது, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு எங்களை சரியாய் மகிழ்ச்சியாக்கும். நிச்சயமாகவே 23ல பட்ட கஷ்டம், நஷ்டம், பாடு, வேதனை இவைகளிலிருந்து 2024ல் நிச்சயமாக மகிழ்ச்சியோடு நம்மை நடத்துவார். உலகத்தின் சகல நாட்கள் நம்மோடு கூட இருக்கேன்னு சொன்னவர் நம்மோடு கூட இருந்து கரம் பிடித்து, நீ தண்ணீரை கடக்கும் போது உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர், அக்னியை கடக்கும் போது உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் நிச்சயமாகவே இந்த நாட்களில் இருப்பார். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு நம்புகிறேன். மே காட் பிளஸ் யூ. பூமியிலே சமாதானமும் நிதியமும் உண்டாகட்டும்.